ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி அரிசி மாவு முருங்கைக்கீரை வச்சு ஒரு ஹெல்த்தி பிஸ்கெட் தான் பார்க்க போகிறோம். எங்கே தேடினாலும் கிடைக்காது, இனிப்பு காரம் கலந்து ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்துருக்கிறேன். இதில் அரை கப் அளவுக்கு அரிசி மாவு வந்து சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 கப் அளவுக்கு கடலை மாவு வந்து சேர்த்துருக்கிறேன். இது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை வந்து சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இது போல் நம்ம சேர்த்துருக்கிற உப்பு மாவு எல்லாம் நல்லா சேர்ந்து வர மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இது போல் நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை மிக்சியில் அரைச்சி பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் நாட்டு சக்கரைக்கு பதிலாக வெள்ளை சக்கரை கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம கலந்து வச்சுருக்கிற மாவில் சேர்த்துக்கலாம். இந்த பிஸ்கெட் காரம் லைட்டாக ஒரு இனிப்பு இருக்கிற மாதிரி நான் செஞ்சு எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு இனிப்பு வேண்டாம் அப்படின்னா சர்க்கரை சேர்க்குறத நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நாட்டு சக்கரை பொடிச்சு சேர்த்ததுக்கப்புறமா இது போல் மாவோட நல்லா கலந்து எடுக்கணும். அடுத்ததாக நம்ம ஏற்கனவே நாட்டு சக்கரை பவுடர் பண்ணி எடுத்தோம்ல, அதே சேம் மிக்சி ஜாரில் 2 சின்ன வெங்காயம், கூடவே 2 பல் பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி, கூடவே 2 காஷ்மீரி வத்தல் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் நார்மல் வத்தல் சேர்க்குறதா இருந்தால் உங்கள் காரத்துக்கு தக்கன நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து இது போல் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத நம்ம கலந்து வச்சுருக்கிற மாவோடு சேர்த்துக்கலாம். இது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முருங்கை இலை வந்து சேர்த்துருக்கிறேன். காய வச்சு சேர்த்துருக்கிறேன். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு கலர் எள்ளு சேர்த்துருக்கிறேன். அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் வந்து சேர்த்துருக்கிறேன். இது கூடவே ஜீரகத்தோட ஃப்ளேவர் பிடிக்கும்னா அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்கிறேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துருக்கிறேன். நீங்கள் எண்ணெய் மட்டும் சேர்க்குறதா இருந்தால் எண்ணெய் மட்டும் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதுபோல் நெய் சேர்க்குறதா இருந்தாலும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் மட்டும் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் வந்து சேர்த்துக்கலாம். கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கிறேன். பேக்கிங் சோடா வந்து சேர்க்க வேண்டாம். இதெல்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் கையை வச்சு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க எண்ணெய் நெய்யெல்லாம் இந்த மாவோட நல்லா கலந்து வர மாதிரி இது போல் நல்லா வந்து கலந்து எடுத்துக்கோங்க. நமக்கு மாவு பார்த்திங்கன்னா இது போல் பிடிச்சா பிடிப்படணும், உடைச்சா உடப்படணும். இது மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம கலந்து எடுக்கணும். உங்களுக்கு ஒருவேளை தேவைப்பட்டதுன்னா எக்ஸ்ட்ரா எண்ணெயோ நெய்யோ சேர்த்து இது மாதிரி ஒரு பதத்துக்கு கலந்து எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம இதில் தண்ணி சேர்த்து நம்ம இதை வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி ஒரேடியாக சேர்க்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம இதை வந்து நார்மலாக சப்பாத்தி மாவுக்கெலாம் பிசைஞ்சு எடுப்போம்ல, அது போல் நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவை இது போல் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறமா இதை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் மட்டும் நம்ம வச்சிடலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா கொஞ்சமாக இதிலேருந்து மாவு எடுத்து நல்லா கிராக் எதுவும் இல்லாமல் ஸ்மூத்தாக உருட்டி எடுத்துக்கலாம். கையில் கொஞ்சமாக எண்ணெயோ நெய்யோ லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு இது போல் உருட்டி எடுத்துக்கோங்க. இது மாதிரி நல்லா ஸ்மூத்தாக உருட்டி எடுத்ததுக்கப்புறமா மறு கையில் வச்சு இதை வந்து ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப வந்து தடிமனாக இல்லாமல் இது போல் ஒரு அளவுக்கு வர மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இது மாதிரி ஒரு திக்னஸில் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது லைட்டாக அந்த எட்ஜஸில் கிராக் விழுந்த மாதிரி இருக்கும். இது போல் நம்ம கையை வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுத்தோம் நமக்கு ஈவனாக வந்துடும். இப்போ இது போலவே நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஒரு பிளேட்டில் ஏற்கனவே ஒரு பட்டர் பேப்பர் போட்டு ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி பட்டர் பேப்பர் போடணும்னு அவசியம் இல்லை, இல்லைன்னா நீங்கள் பிளேட்டில் கூட நீங்கள் எண்ணெய் தடவி வச்சுக்கலாம். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத ஒன்று ஒன்றா வச்சிடலாம். நம்ம வைக்கும்போது ஒன்றுக்கு இடையில கேப் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இதில் இந்த மாதிரி ஃபோர்க் வச்சு லைட்டாக இந்த மாதிரி குட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். மேலே லைட்டாக வந்து எண்ணெயோ நெய்யோ அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ நமக்கு மேலே ரொம்ப ட்ரை ஆகாமல் இருக்கும். இப்போ நம்ம இதை வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு பேன் எடுத்துருக்கிறேன். கூடவே ஒரு ஸ்டாண்டு போட்டு ஒரு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பிளேட்டை வந்து வச்சிடலாம். இப்போ நம்ம இதை வந்து மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா 5 நிமிஷம் சிம்மில் வச்சு நம்ம வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இது போல் அந்த மூடியில் ஹோல் இருந்ததுன்னா கிராம்பு, இல்லைன்னா ஒரு பேப்பர் வச்சு அடைச்சி எடுத்துக்கோங்க. பிஸ்கெட் பேக் பண்ண வச்சு 20 நிமிஷம் ஆகுது. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். பார்த்தாலே தெரியும் நல்லாவே வந்துட்டு நல்லா இப்போ எடுக்கிறதுக்கே நமக்கு ஈஸியாக வந்துடும். இது எடுக்கிறதுக்கு சூடாக இருக்குது, பட் நமக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். இப்போ பிஸ்கெட்லாம் நல்லா நமக்கு ஆறி வரட்டும். இந்த மாதிரி நல்லா ஆறி வந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா வந்து கிறிஸ்பியாக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிஸ்கெட் ரெசிபி இது. அரிசி மாவு முருங்கைக்கீரைலாம் சேர்த்து கூடவே மசாலா அரைச்சி சேர்த்துருக்குறோம். லைட்டாக ஒரு இனிப்பு சுவையோட ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டை நான் வந்து செஞ்சு எடுத்துருக்கிறேன். டீயோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இது போல் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கவே மாட்டீங்க. ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் இதில் ஒன்று எடுத்து உங்களுக்கு உடச்சி காமிக்கிறேன். பார்த்தாலே தெரியும் நல்ல கிறிஸ்பியாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரெசிபி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.